بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையோனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். கண்ணியமிக்க வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அப்போ அல்லாஹ் குரானில் நபிமார்களை பற்றி பேசுவோம், நபிமார்களை பற்றி பேசிக்கிட்டே வருவோம். ஆனால் அதிகமாக பேசின நபிமார்களை பற்றி சொல்லுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி, வேறு யாரை பற்றி அல்லாஹ் அதிகமாக பேசியிருக்கேன்? அப்புறம் தான் மெயின் யூசுப் நபிலாம் ஒரு சூறாவில் முடிஞ்சிடும். வேறு சூறாவில் எல்லாம் யூசுப் நபியை பற்றிலாம் டச்சே பண்ண மாட்டான். ஒரே சூறா தான் ஆரம்பிப்பான், ஒரே சூறாவில் அத்தனை ஸ்டோரியும் சொல்லி முடிச்சு போயிடுவான். நூஹ் நபி, நூஹ் நபியுடைய பாடம் மிகப்பெரிய பாடம் இந்த சமுதாயத்திற்கு. நூஹ் நபி என்ன எதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்களோ அது அனைத்து தவறு இப்போ நடந்துக்கிட்டு. நூஹ் நபி எதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்களோ அது எல்லா தப்பும் இன்னைக்கு நடந்துக்கிட்டு. இது நூஹ் நபி அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒரு சூறால முழுசா சொல்ல மாட்டான், அங்கங்கே தூக்கிட்டே போவான். ஏன்னா அல்லாவுக்கு தேவை இந்த இடத்துல மனிதர்கள் ஒரு பாடம் இருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு போவான். வரலாறு சொல்லவே மாட்டான். எது எது இந்த மக்களுக்கு பாடமா இருக்கோ அதை மட்டும்தான் சொல்லுவோம். வேற எதுவுமே அல்லாஹ் எக்ஸ்ட்ரா பேசவே மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு எப்படிப்பட்ட பண்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படிலாம் தாவா செஞ்சாங்க? ராத்திரிலையும் செஞ்சாங்க, பகல்லையும் செஞ்சாங்க. எதுக்காண்டி செஞ்சாங்க? இது செஞ்சா அல்லாஹ் எனக்கு அதரஜா உயர்த்துவான்னு செஞ்சாங்களா? எதுக்காண்டி அப்படி செஞ்சாங்க? அவங்க மக்களை மக்கள் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அல்லாஹ் உணரணும், படைத்தவனை உணரணும், படைத்தவனுக்கு சஜ்ஜா செய்யணும், படைத்தவனுக்கு கட்டுப்பாடு கீழே இருக்கணுன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க. அதுக்காண்டி அவங்க ஓடுனாங்க. இதே பண்பு தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுருப்பாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரே ஒரு சூறாவை நான் என்ன பண்ணுறேன், உங்கள்கிட்ட என்ன பண்ணுறேன், ஓதி காமிக்கிறேன். அதில் எவ்வளோ படிப்பினை இருக்குது பாருங்கள். இந்த தப்பு இன்னைக்கு இருக்கா இல்லையா மட்டும் பாருங்கள். இன்னைக்கு நம்ம என்னென்னவோ செயல் செய்கிறோம், ஆனால் என்ன இல்லை அப்படின்னா, அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் சொன்ன பொறுப்பை, அல்லாஹ் கிட்ட நம்ம கொடுத்த வாக்குறுதியை, அல்லாஹ் நம்ம கிட்ட வச்ச வாக்குறுதியை நான் நிறைவேற்றினான்றதை நம்ம பார்க்கவே மாட்டேன்றோம். மற்ற எல்லாத்துலேயும் கவனம் இருக்கு. அல்லாஹ் நமக்கு என்ன வாக்குறுதி கொடுத்துருக்குறான், என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்குறான், எவ்வளோ வாக்குறுதி குரானில் 7-8 இடங்கள்ல அல்லாஹ் வாக்குறுதியை பற்றி நம்மளுக்கும் அல்லாவுக்கும் இருக்கிற ஒப்பந்தம் என்னது, அக்ரிமெண்ட்டு. இது செஞ்சாதான் உனக்கு சொர்க்கன்ற மாதிரி அல்லாஹ் அக்ரிமெண்ட் போட்டிருக்கான். இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம கை வச்சோமா, டச் பண்ணுமா? இந்த அக்ரிமெண்ட்டை டச் பண்ணாமலேயே சொர்க்கம் எப்படி கிடச்சிரும்? அது என்ன அக்ரிமெண்ட்? அது ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் என்னன்னா, அநியாயபுதல் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நிற்கணும். யாரு? முஸ்லீம் சமுதாயம் மட்டுமா? உலகமே நிற்கணும்.
யார்கிட்ட நிற்கணும்? அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நிற்கணும். முதல் அக்ரிமெண்ட் பண்ண முடிஞ்சுதா? பண்ண முடியுமா? அதுக்காண்டி பாடுபடுறோமா? கஷ்டப்படுறோமா? உழைக்கிறோமா? ஓடுறோமா? இல்லையே. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எல்லா காலத்துலேயும் சமகாலத்தில் தவறுகள் நடக்கும். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, நூ அலைஹிஸ்ஸலாம்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறான். இவங்கள்ட்ட பாருப்பா, இவங்கள்ட்ட நான் எத்தனையோ கோடி மக்கள் இருந்தாங்க. நூ அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் எப்படி இருந்தாங்க? அதுக்கப்புறம் தான் அந்த 3 குழந்தை, ஆது சமுதாயம், ஊது அலைஹிஸ்ஸலாம், இந்த மாதிரி ஆது, சமூது, இந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயம் வருது. நூ நபி காலத்தில் எல்லாரும் எப்படி இருந்தாங்க? அவங்களுக்கு ஒரு தாய் மக்கள்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஒரு தாய் மக்கள்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் எப்படி பிரிவினை வந்தது, எப்படி வந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கணும். சரி, அல்லாஹ் இங்கே சொல்கிறான் பாருங்க, நூ நபியை பற்றி பேசுகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 71வது அத்தியாயம் 1வது வசனம். இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமி அன்திர் கௌமக மின் கப்லி அன் யஅதியஹும் அஸாபுன் அலீம். நிச்சயமாக நாம் நூஹை அவருடைய சமூகத்தாரிடம், நீர் உன் சமுதாயத்திற்கு நோய்வினை செய்யும் வேதனை அவர்கள் மீது வருவதற்கு முன்னர் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வராக ரசூலாக அனுப்பினோம். என்ன சொல்கிறான்ல, நூ அலைஹிஸ்ஸலாமை அவங்க சமுதாயத்துக்கு அனுப்புனானா, எதுக்கு அனுப்புனா? அவங்களுக்கு ஒரு வேதனை வரப்போகுது. எப்படிப்பட்ட வேதனை அது? நோய்வினை செய்யக்கூடிய ஒரு வேதனை வருது. அதுக்கு முன்னாடியே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி ரசூலாக நூஹை நாம் அனுப்பினோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது நமக்கு அப்படியே கம்பேர் பண்ணுங்க. இது ரசூலாவுக்கு அனுப்பிட்டானா? ரசூல்லா சமுதாயம் படிக்குதா? சஹாபாக்கள் படிக்கிறாங்களா? கேட்குறாங்களா? இன்னைக்கு நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாங்களா? எதற்காக வேண்டி? நோய்வினை வரக்கூடிய ஒரு வேதனையிலேருந்து பாதுகாத்துக்கோங்க. அது எப்படிப்பட்ட ஒரு வேதனை அப்படின்னா, அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, குர்ஆனில் நிறைய வசனங்களை காட்டியிருக்காங்க. நிறைய மறுமை நாளோட அடையாளங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. இன்னும் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நூ நபி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களும் பேசியிருக்கிறாங்க. யாரை பற்றி பேசியிருக்கிறாங்க? இந்த யாஜூ மாஜூதை பற்றி பேசியிருக்கிறாங்க, இந்த தஜ்ஜாலை பற்றி பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா இப்படிலாம் அல்லாஹ்வுடைய அஸாப் வரும்ன்றதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, நூ அலைஹிஸ்ஸலாம் பேசியிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், கால யா கௌமி இன்னி லக்கும் நதீரும் முபீன். என் சமூகத்தார்களே, நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் என்று கூறினார். யாரு? நூ நபி சமூகத்தாரை பார்த்து கூப்பிடுறாரு. என்னன்னு? என் சமூகத்தார்களே, நிச்சயமாக நான் எப்படிப்பட்டவன்னா உங்களுக்கு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் என்று யார் சொல்றா? நூ நபி சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய தாவா எப்படி இருக்கணும்? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும். இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, ரகசியமா பேசுங்க, அந்த 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 ஐடியாலஜி நம்மள்ட்ட இருக்கணும். எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, அல்லாவுடைய கலாமை உண்மைப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கத்தி அந்த நாலேஜையும் அந்த ஆற்றலையும் அந்த குதிரத்தையும் என்ன பண்ணிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி டெக்னாலஜியாக என்ன பண்ணணும், மன்னர்கிட்ட தான் பேசுகிறோம். ஆனால் மன்னர் என்ன சொன்னால் அவனால் பதில் சொல்ல முடியாதோ அந்த மாதிரி விஷயமா பேசணும். சமூகத்தார்கிட்ட தாவா செய்யணும். ஆனால் சமூகத்தார் நம்ம கை வச்சிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், தாவா செய்யணும். உண்மையை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நேராக போய் என்ன பண்ணல, சிலை போய் உடைக்கல. எப்படி உடைச்சாங்க? அதுக்காண்டி காலத்தை எதிர்பார்த்தாங்க, அவகாசத்தை எதிர்பார்த்தாங்க, அதுக்காண்டி ஒரு ப்ரீ பிளானை எடுத்து வச்சாங்க. அந்த டைமில் அந்த மாதிரி தான் தாவா செய்யணும். ஆனால் தாவா எப்படி இருக்கணும், சொல்லு எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட தாவா செஞ்சாங்க? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த தாவாவில் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய புத்தியை அவங்க என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நூ அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தாவா செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. அப்போ தாவா செய்யக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கள்கிட்ட என்ன பண்பு இருக்கணும்? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும். என்ன அச்சமூட்டணும்? இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் தப்பு இருக்குது, இதிலெல்லாம் இஸ்லாம் இல்லைன்றத அந்த அச்சம் என்ன பண்ணணும், இமாம்கள் பேசணும், பகிரங்கமாக சொல்லணும். இது தப்பு, இது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிரானது, நீங்கள் பின்பற்றக்கூடிய இது எப்படிப்பட்ட ஜமாத்தாக இருந்தாலும் சரி, இது அல்லாஹ்வுடைய பார்வையில் ஃபிர்கா தான்.
நீங்கள் ஜமாத்துல் இஸ்லாமியான்னு பேர் வச்சாலும் சரி, சுன்னத்துல் ஜமாத்துன்னு பேர் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் தௌஹீதுன்ற அல்லாஹ்வுடைய ஓரிரை கொள்கின்ற பேர் வச்சாலும் சரி, இது எல்லாமே பிரிவினைவாதியாக தான் இருக்கே தவிர உங்களுடைய எந்த ஜமாத்திலையும் யாருக்குமே ஒன்றுபடணும், ஒன்று சேரணும், குரானை முழுமைப்படுத்தணுன்றது இல்லைன்றதை இன்னைக்கு இருக்கக்கூடிய இமாம் பேசணும். அன்னைக்கு அவர் எப்படி பேசினார்? நூநபி அச்சமூட்டி எச்சரிக்கை எப்படி செஞ்சார்? நீங்கள்லாம் ஒரு தாய் மக்கள், உங்களுக்கு மத்தியில் பிரிவினை கிடையாது, நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நீ நடுமட்டவன்றது கிடையாது. இதில் லாத்து உஸா யகூஸ் எல்லாமே என்னது, உங்களோட முன்னோர்கள் இறந்து போயிட்டாங்க, இதுக்கு என்ன கிடையாது, சக்தி கிடையாதுன்றதை அவர் என்ன பண்ணார்? பகிரங்கமாக பேசினார். ஆனால் இருந்தவங்க ஏன் அது மேலே நம்பிக்கை போனாங்க? பாதி மக்கள் அதில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? நூநபி பேச்சு கேட்டு போகணுன்னா அதிகாரத்தில் உட்கார முடியாது, தலைவராக இருக்க முடியாது, மற்றவன் நம்மளை கண்ணப்பட மாட்டான், கம்பீரமாக பார்க்க மாட்டான், மரியாதை செலுத்த மாட்டான் அப்படின்ற மாதிரி மேற்கத்திய அந்த குலம் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக வரல. கீழே இருக்கிற குலம் ஏன் வரல அப்படின்னா, இவன் என்ன பண்ண மாட்டான்? சாப்பாடு தர மாட்டான், வேலை தர மாட்டான், நிம்மதியாக வாழ விட மாட்டான், துன்புறுத்திக்கிட்டே இருப்பான். அதனால இவங்க என்ன பண்ணாங்க? சப்பை கட்ட ஆரம்பித்தாங்க. யாரை? பெரியவங்கள சப்பை கட்டினாங்க. முன்னோர்களே என்ன பண்ணாங்க? அவங்க ஆமாம் ஆமோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படியே அந்த மாதிரி நான் வழக்கம் பண்ணி அந்த மாதிரி சஜ்தா பண்ணி அந்த மாதிரி பண்ணாதான் இவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே அப்படின்னு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க? நூநபி பேச்சு அவங்க கேட்கவே இல்லை. நீ சகோதரனாரு குடும்பத்தாரு யாருன்னா வேணாரு, நான் உன் பேச்சு கேட்க மாட்டேங்க, நாளைக்கு சாப்பாடு அவன் தான் தரணும் அப்படி அவங்க நினச்சாங்க. இதெல்லாம் எல்லாம் பின்னாடி பேசுவான். அப்போது நூநபி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறதுல ஃபஸ்ட்டு களம் வைக்கிறது அன்யபுதுல்லாஹ வத்தகூஹு வாத்தியோன். இதுதான் ஃபஸ்ட்டு களம், இதுதான் வாக்குறுதி. நம்ம அல்லாஹ்வுக்கு நமக்கு என்னது வாக்குறுதி? என்னது? அல்லாஹ்வையே நீங்கள் என்ன பண்ணணும்? கட்டுப்படணும். என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க? என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க, அவனுக்கே பயப்படுங்க. யாருக்கு பயப்படணுமா? அல்லாஹ்வுக்கே பயப்படுங்க, எனக்கு கீழ்ப்படியுங்க. 3 கண்டிஷன். இன்றைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க? வத்தியுல்லா வத்தியூர் ரசூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களா இல்லையா? என்ன சொல்கிறாங்க? யா அய்யுஹன்னாஸ் தகு ரப்பக்கும் உள்ளதி, யா அய்யுஹன்னாஸ் மக்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் என்னது? முஸ்லீம் சமுதாயமே கிடையாது. ஏன்னா நூநபியோட பிரச்சாரம் என்னது? யா கௌமி, என் சமுதாயம் இருந்தால் நூநபியோட பிரச்சாரம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் எப்படிப்பட்டது? யா அய்யுஹன்னாஸ் மக்களே, யா அய்யுஹன்னாஸ் தகு, என்ன பண்ணுங்க? அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க. ஏன்? அவன் தான் உங்களை படைச்சான். சிங்காவத ரெண்டுமே. இன்னைக்கு நம்ம இதை செய்கிறோமா? இந்த பிரச்சாரம் நம்ம செய்கிறோமா? இது நம்ம மேலே கடமையா இல்லையா? ஏன் இதை உணர மாட்டேன்றோம்? எத்தனையோ குழந்தைகள் முஸ்லீம் சமுதாயத்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கும் மாறாத ஒரே விஷயம், என் குழந்தை டாக்டர், என் குழந்தை இன்ஜினியர், என் குழந்தை சாஃப்ட்வேர், என் குழந்தை ஏட்டாலியில் வேலை செய்வான், அங்கே இருப்பான் இங்கே இருப்பான், அப்படி போயிடுவான் அப்படி போயிடுவான்னு தான் என்ன வைக்கிறாங்களே தவிர, என் குழந்தைக்கு 2 கல்வியும் கொடுப்பேன், என் குழந்தை கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதைக்காண்டி போதனை செய்யும், நற்செயல் செய்யும், அல்லாஹ்வுடைய பாதையில் இறக்கும்ன்றது என்ன இருக்கா? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா என்ன வச்சாங்க? இதெல்லாம் குர்ஆன் நம்மள்கிட்ட பேசுது. பிறக்கிறதுக்கு வயிற்றில் இருக்கும்போதே அந்த எண்ணம் என்னது? இந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா உன்னுடைய பாதைக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுவேன். அதான் அவங்க நினைக்கல, அவங்க நினைக்கிறது நான் ஆண் குழந்தைய நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு டெஸ்ட்டு பெண் குழந்தையா கொடுத்தான். ஆனால் அந்த டெஸ்ட்லேயும் அவங்க பாஸ் ஆகினாங்க. என்ன சொன்னாங்க அவங்க? இல்லை, நான் நினச்சது ஒன்று, ஆனால் நீ கொடுத்தது ஒன்று, ஆனால் இதையே நான் கொண்டு போய் உன்னுடைய பாதைக்கு வைப்பேன்னு வச்சாங்களா இல்லையா? அல்லாஹ் அந்த குர்பானியை ஏற்றுக்கிட்டானா இல்லையா? எந்த மாதிரி நீயத்தது? வயிறில் இருக்கும்போது என்ன மாதிரி நீயத்தது? இதெல்லாம் படிப்புன்னு பெறலையா? நம்ம பார்க்கவே மாட்டேன்றோமே. அப்போ அல்லாஹ் இங்கே நபி சொல்கிறாங்க 3 கண்டிஷன். என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். ஒரு சமுதாயம்னா யார் கட்டுப்படணும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அவனுக்கு பயப்படணும், எனக்கு கீழ்ப்படியணும். இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயத்தில் என்னென்ன இல்லை அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலை. அல்லாஹ்வுக்கு அஞ்சணும்னு சொல்கிறாங்க, ஆனால் அல்லாஹ்வுக்கு அஞ்சலை. ரசூலுல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்கிறாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியலை. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும்னு சொல்கிறாங்களா? என்ன ஓதுறோம் நம்ம?
என்ன ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன ஓதுறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்கிறோம். யார்கிட்ட கேட்குறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எங்கே வாழ்ந்துட்டு இருக்கீங்க? சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? உலகத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள் தேவைகளை யார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? மனப்பூர்வமாக யார்கிட்ட கேட்குறீங்க? துவாவில் யாராவது அப்படியே அப்படி கேட்க முடியுமா? அதே ஒரு கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ரேஷன் கிடையாதுன்னா எப்படி இருப்பீங்க? இன்னிலேருந்து உங்களுக்கு கேஸ் கிடையாதுன்னா எப்படி இருப்பீங்க? ஐயோ எனக்கு போயிடுச்சு, எனக்கு எப்படி கை சுத்தப்பட்டு எனக்கு இந்த கவர்மெண்ட் ஏமாத்துதே இப்படின்னு வருவீங்கள்ல. இந்த மாதிரி அல்லாஹ்கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி கேட்கக்கூடிய சமுதாயம் இன்னைக்கு இருக்கா? இங்கே இருக்கா? அல்லாஹ்வுக்கு கேட்குதா? பயப்படுதா? இல்லை. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு பயப்படுதா? ஒரு குற்றவியல் செய்ய போகிற ஒரு செயல் ஏதாவது ஒரு தவறு செய்ய போகிற சமுதாயம் பயப்படுதா? என்னென்ன கூத்து இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் என்னென்ன கூத்து இருக்குது? எல்லா விதமான கூத்து முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்குது. அதே மாதிரி எந்த நபியை பின்பற்ற சொல்கிறோமோ அந்த நபியுடைய ஃபார்முலா நம்மள்கிட்ட இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்க்கு வாய் சொல்லிக்கிறோம், ரசூல்லாவை தான் பின்பற்றுறோம் சொல்கிறோம். ரசூல்லாவுடைய ஒரு செயல் நம்மள்கிட்ட இருக்கா? ரசூல்லாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு சொல்லும்போது ஆயிஷா அல்லாவுடைய அவங்களுடைய வாக்குமூலம் என்னது? என்ன சொல்கிறாங்க? ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? குரான் தான் அவர் வாழ்க்கை தான் குரானுன்னாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை குரானோட இருக்கா? பின்பற்றுறதுன்னா என்னதுங்க? பேருக்கு முன்னாடி முகமதுன்னு வச்சுக்கிறது பின்பற்றுறதா? பேருக்கு முன்னாடி ஆயிஷான்னு பேரை போட்டுக்கிறது, ஃபாத்திமான்னு பேர் போட்டுக்கிறது பின்பற்றுறதா? எது பின்பற்றுறது? சொல்லக்கூடிய பாணி புரியுதில்லை. என்ன சொல்ல வர? நம்ம எல்லாருக்குமே நம்ம தாய் பணி பண்ண வேண்டியது அவசியம் இருக்குது. அது எப்படியெல்லாம் பண்ணணுன்றது அல்லாஹ் இங்கே கற்றுக் கொடுக்குறான். அது ரசூலாக இருந்தாலும் அவர் தாயை பணி பண்ணணும். அது நடுத்தர மக்கள் முஸ்லீமாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? தாய் பணி பண்ணணும். அனைவர்கள் மேலேயும் அது கடமை. ஏன்? உங்ககிட்ட ப்ரீ பிளான் வச்சுருக்கான், பிளான் போட்டு கொடுத்துட்டான். தொழுகை என்ன பண்ணும்? நடைமுறைப்படுத்தி காமி. நோன்பு என்ன பண்ணும்? அங்கே சொல்லு, அங்கே காட்டு. நோன்பு என்ன பண்ணும்? நீ உள்ளே போயிட்டு நோன்பு கரெக்டாக வச்சுக்கிட்ட, வெளியில் காட்டு, வெளியில் காட்டு. அந்த மாதிரி மாறினதான் பங்களாதேஷில் வரலாறுல எடுத்து போய் பாருங்கள். ஒருத்தன் கூட போருக்கு போகலை. பங்களாதேஷ் யாரை திருட்டுனாங்களா? போருக்கு போய் இந்த ஊரை நான் பிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா? பங்களாதேஷ், இந்தோனேசியா போய் பாருங்கள். பங்களாதேஷ், இந்தோனேசியாலாம் சீர்திருத்தி இதெல்லாம் பார்த்து முன்மாதிரியாக வாழ்ந்து முஸ்லீமாக ஏற்றுக்கிட்ட சமுதாயம் அது. அந்த நாடு அல்லாஹ் இன்னமும் முஸ்லீம் நாடாக வச்சிருக்கு. பங்களாதேஷ் முஸ்லீம் நாடாக தானே இருக்குது. முஸ்லீம் நாடாக வச்சிருக்கிறான். ஏன்னா ஓரளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? போர் ஏந்தி போயெல்லாம் இது பண்ணல, பார்த்து கற்றுக்கிட்டாங்க. முஸ்லீமை பார்த்து ப்ரொஜெக்ட் ஆகி, ஓ இப்படிப்பட்ட ஒரு மார்க்கமா, இப்படிப்பட்ட ஒரு செயலா, இப்படிப்பட்ட ஒரு உண்மையா, வியாபாரத்தில் மோசடி கிடையாதா, கொடுக்கல் வாங்கல மோசடி கிடையாதா, வாக்கில் மோசடி கிடையாதா, செயலில் மோசடி கிடையாதா, எதுலேயுமே மோசடி கிடையாது. நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்க? எப்படி பயப்படுறீங்க? அல்லாவுக்கு பயப்படுறீங்க. அல்லாஹ் எனக்கு எல்லா இதுலேயும் என்னை பார்ப்பான். அல்லாஹ் எனக்கு எல்லா இதுலேயும் கண்டிப்பான். அவனுக்கு தான் நாங்கள் கட்டுப்படுவோம். ஆசைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேராசைக்கு எத்தனை வேணால் வெளியில் மேய்ஞ்சிக்கலாம். நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்களாம் அப்படி தானே இருந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மட்டும் ஏன் விபச்சாரம் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்லை, அல்லாஹ் பார்க்குறான். அல்லாவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். அல்லாஹ் எங்களுக்கு திருமணம் பண்ணி என்ன பண்ண ஹலால் ஆக்கி வச்சுருக்கோம். நாங்கள் அப்படி தான் அனுப்புவோம். அப்படி போனாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க பூரிச்சு போனாங்க. உங்கள் இதில் மன்னர்கள் கிடையாதா? மன்னராக உட்காரக்கூடாதா? அப்படியா? மன்னர்கள் தப்பா? பார்த்து பூரிச்சு போனாங்க. அல்லாஹ் தான் எல்லாத்துக்குமா அப்படின்னு ஒவ்வொரு செயல்லையும் பார்த்து பூரிச்சு போய் பங்களாதேஷில் மாறி போய் கிடக்கு. இந்தியாவில் படையெடுத்து தான் இந்தியா முஸ்லீம் நாடாக மாறிச்சு. படையெடுத்து வந்தாங்க. அந்த முகலாயருக்கு அந்த ஸ்டோரிலாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாம் அல்ல நம்மள கேட்பான். உன் வரலாறு நீ பார்க்க மாட்டியா? நீ எங்கேருந்து வந்தேன்னு கவனிக்க மாட்டியா? உன்னை நான் ஏன் இந்தியாவில் பிறக்க வச்சேன்னு உன் கவனிக்க மாட்டியா? உனக்கு முன்னாடி ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த முஸ்லீம் சமுதாயம் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்களே, இன்னைக்கு ஏன் நீ வாழும்போது ஏன் இல்லை? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க, ஏன் அந்த ஆட்சியை தூக்குனேன்னு நீ கவனிக்க மாட்டியா? அது ஏன் நீ பெரிய படிப்பினை பெற மாட்டியான்னு கேட்க மாட்டானா? இன்னைக்கு நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அல்லாஹ் ஒரு சிட்டர் நம்மள்கிட்ட கொடுத்துட்டா இதை செஞ்ச சொருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இது இல்லை நம்ம வேலை. இது ஒரு பணி, ஒரு என்னது 100ல் ஒரு வேலை. இது எது? தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜகாத் கொடுக்கறது, ஹஜ்ஜு செய்கிறது, நல்ல முறையில் வாழ்வது. இது எல்லாமே 100ல் ஒரு வேலை. உங்களுக்கு அசல் பணி என்னன்னா வெளியில் கஷ்டப்படணும்.
இதை நீங்கள் நூ நபியை பார்த்து கற்றுக்கோங்கன்றதை அல்லாஹ் என்ன பண்ணுறான், நூ நபியோடைய ஹிஸ்ட்ரியை பார்த்து எல்லாம் பேசுகிறான். இப்போ நூ நபி சொல்கிறாங்க, என்ன கேட்குறாங்க, எகுஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும் யஹிருக்கும் இலா அஜலிம் முசம்மா இதா ஜா லா யுஅக்கர் லவ் குந்தும் தஅலமூன். அவர் சொல்கிறார், இவ்வாறு நீங்கள் நடந்தால் என்னது, அல்லாஹ் கட்டுப்பட்டு அல்லாஹுக்கு பயந்து என்னை பின்பற்றி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். ஃபஸ்ட்டு கண்டிஷனை இப்போதான் அல்லாஹ் பாவத்தையே மன்னிக்கிறான். எதை பண்ணா, அல்லாவுக்கு கட்டுப்படணும், அல்லாவுக்கு அஞ்சணும், ரசூலுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படிஞ்சு போகணும். இதை 3 செஞ்சாதான் என்ன பண்ணுவான் அல்லாஹ், உங்களுடைய பாவங்களே அவன் மன்னிப்பான். மேலும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவன் உங்களுக்கு அவகாசம் அளிப்பான். எந்த தவணை வரை, கியாமத் நாள் வர்றதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த போதனை ஏற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எனக்கு கட்டுப்பட வந்துடணும். நிச்சயமாக அல்லாவின் தவணை வரும்போது அது பிற்படுத்தப்பட மாட்டாது, நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக இருந்தால் என்று அவர் கூறினார். அப்போ கியாமத் நாள் வர்றதுக்குள்ள, அந்த வேதனை வர்றதுக்குள்ள, அந்த மழை பெய்யறதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிடுங்க, என் கட்டளை ஏற்றுக்கோங்கன்றாரு. அந்த அசாப் வர்றதுக்குள்ளே வந்துடுங்க, மாறி வந்துடுங்க அப்படின்றார். இப்போ தாய் பணி செய்யக்கூடியவங்க அவங்களுடைய பண்புகள் என்ன இருக்கணுன்றதை அல்லாஹ் வந்து லிஸ்ட்டு போட்டு பேசுகிறான். தாயிகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். யாரை வச்சு சொல்கிறான், ரசூல். எப்படிப்பட்ட ரசூல், மூத்த ரசூல். ரசூல்லா, ஈசா நபி, மூசா நபி இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி யார் ஆயிட்டா ரசூல், நூ நபியை வச்சு எல்லாம் பேசுகிறான். அவர் எப்படிப்பட்ட தாவா செஞ்சார் அப்படின்னா, கால ரப்பி, என் இறைவனே, இன்னி தாவுத்து, நிச்சயமாக நான் அவங்கள அழைத்தேன், என் கௌமி, என் சமுதாயத்தை நான் என்ன பண்ணேன், அழைப்பு பணி பண்ணேன், லைலம் வனஹார, இரவு பகல் பார்க்காம நான் அழைச்சேன். பெண் கூப்பிட்றாரு. இன்றைக்கி நம்மளுடைய அழைப்பு பணி இப்படி இருக்கா, வாரத்தில் ஒரு நாள் உண்மையாளராக மாறிடுறது, ஜும்மா தினத்தை நின்றுக்கிட்டு கூணு குத்துறது, மீதி நாள் எப்படி இருக்கிறது, அதுக்கும் எதுக்கு சம்மதமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றது. சமுதாயம் இப்படி தானே இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா பயான் கேட்குறது, ஜும்மா பயான் பேசுகிறது. இவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் மட்டும் உண்மையாக பேசுவாங்க, அவ்வளோதான். ஆனால் சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவர் எப்படிப்பட்ட தாவா செஞ்சார் அப்படின்னா, இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சார். நம்மளுடைய ஆயுள் காலமே எவ்வளோ, மிஞ்சி போனால் எவ்வளோ, அவ்வளோ 60 வருஷமா, 60 வருஷம் இல்லை 65 70 தாண்டது கிடையாது, அதுக்குள்ளே போயிடுறோம். மிஞ்சி போனால் 75 வரைக்கும் போவோம். ஆனால் நூ நபி எவ்வளோ வருஷங்கள் வாழ்ந்தார், அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பேசுகிறாங்க. இரவு பகல் பார்க்காம நான் அழைப்பு பண்ணி பண்ணையா ரப்பேன்னு கேட்குறாரு. இன்னைக்கு இந்த மாதிரி இரவு பகல் பார்க்காம செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்களா? ஏன் இந்த மாதிரி இரவு பகல் பார்க்காம நூ நபி அழைப்பு பண்ணி பண்ணாங்க? அல்லாஹ் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கா? கொடுக்கப்பட்ட சுமை அது. ஒரு இடத்துல அல்லாஹ் பேசுவோம் பாருங்க, இந்த குரானை நாம் மலைகளுக்கு கொடுத்தோம், மலை என்ன பண்ணிச்சு, வேணாம், இவ்வளோ பெரிய பொறுப்பு எனக்கு வேணாம் ரப்பே, அதுக்கு நான் உனக்கு கீழ்ப்படிஞ்சு இப்படி வாழ்ந்துக்கிறேன், எனக்கு வேணாம் ரப்பே, என்னால் முடியாது ரப்பேன்னு சொல்லிருச்சு. வானத்துக்கிட்ட கொடுத்தோம், வானம் என்ன சொல்லிச்சு, வேணாம் சொல்லிருச்சு. அறிவை கட்ட முட்டாளான மனிதன் என்ன கேட்டான், நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னான், இந்த குரானை நான் பாதுகாத்துக்கிறேன்னு சொன்னான், அல்லாவை நான் பாதுகாப்பேன்னு சொன்னான். அவன்கிட்ட நம்ம கொடுத்தோம் இந்த அமானிதத்தைன்னு சொன்னோம்ல, அந்த அமானிதத்தை பாதுகாக்கிறதுக்கு யார் கஷ்டப்படுறா? முழு உம்மத்தான் அந்த மனிதன் நம்ம எல்லாமே சேர்ந்து தானே பேசியிருப்போம் அல்லா கிட்ட. மனுஷன் தானே நல்லா சொல்கிறான். இந்த மனிதர்கள் என்ன பண்ண, இந்த குரானை என்கிட்டேருந்து வாங்கினாங்க, இந்த அமானிதத்தை பாதுகாப்புன்னு சொன்னாங்க. குரான்னா குரான் இல்லை, வேதங்கள், ரூல்ஸ் ரெகுலேஷன், கண்டிஷன். நான் தான் ரப்புன்றதை அவன் ஒத்துக்கிட்டான், நான் கீழ்ப்படிவோம், உனக்கு கீழ்ப்படிந்து உலகத்தில் வாழ்ந்து காட்டுவோம், ரோல் மாடலாக காட்டுவோன்றதை இந்த மனுஷன் கேட்டான், அவன்கிட்ட கொடுத்தேன்றான். அதுக்கு பயந்தாங்க யாரு? என் சமுதாயம் கேட்டுருச்சு, அதில் நானும் ஒருத்தனே, நல்லா என்ன ரசூலாக்கி இருக்கிறானே, நான் இதுக்கு எப்படி நான் பண்ண போகிறேன், எப்படி உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன்? இந்த உலகத்தில் இவங்க வந்துட்டாங்க, எனக்கு எல்லாம் புரிய வச்சிட்டேன், இவங்களுக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்? அப்பா உன்னுடைய பணி என் பணி ஒன்று தான்ப்பா, நம்ம எல்லாமே எல்லாம் கட்டுப்பட்டு நிற்கணும்ப்பா, வாப்பான்னு தான் அவங்க இரவு பகலாக கூப்பிட்டுருப்பாங்க. எப்படி தூக்கம் வந்திருக்கும், அதை உணர்ந்துட்டாங்களே நூ நபி. நம்ம சமுதாயம் என் கூட இருந்த இவெல்லாம் என் கூட வாக்குறுதி கொடுத்தா நல்லா கிட்ட, இந்த வாக்குறுதியை தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கானே, அகம்பாவத்திலையும் திமிர்லையும் ஆணவத்திலையும் பொய்யிலையும் பித்தலாட்டத்தையும் சுற்றிக்கிட்டு இருக்கிறானே, இவனுக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்? குழந்தை குட்டிய வருமானம் இதுக்கு எதுக்குன்னு அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கல. இது கொடுத்தாங்க. இதே பண்பு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருப்பாங்க.
13 வருஷம் மக்காவுடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுங்க. 13 வருஷம் அவங்க வியாபாரத்துக்கு போனாங்களா பாருங்கள். எப்போ நபீன்னு ஆக்கப்பட்டுருச்சோ அன்னிலேருந்து அவங்க வியாபாரத்துக்கு போகிறத நிப்பாட்டினாங்க. எப்படி பேசுனாங்க? கூட்டத்துக்கு சமுதாய உறவினர்கிட்ட போய் பேசுனாங்க, அந்த சொந்த பந்தங்கள்கிட்ட போய் பேசுனாங்க. இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணும்போது ஊருக்காரங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க. ஊருக்காரங்க ரிஜெக்ட் பண்ணும்போது பக்கத்து ஊருக்காரங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க. பக்கத்து ஊருக்காரங்க ரிஜெக்ட் பண்ணும்போது எங்கேருந்து ஹஜ்ஜில் வரக்கூடிய எங்கெங்கேருந்தோ வரக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போயிட்டு ரகசியமாக பேசுகிறாங்களா இல்லையா? இரவு பகல் பார்த்தாங்களா? பார்க்கல ரசூல்லா. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல? அவங்களுக்கும் அது புரிஞ்சிருச்சு. எது மனிதன் வாங்கினான், யார்கிட்ட இருந்து? அல்லாஹ் கிட்ட இருந்து. எதை வாங்கினான்? வேதத்தை வாங்கினான். இது நான் உனக்கு கட்டுப்பட்டு வாழ்வேன்னு அவன் சொன்னான். அதனால் அவன் நபிமார்களுக்கெல்லாம் தூக்கமே வரல. மூசா நபி ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க? ஏன் இவங்களாம் அழைப்பு பண்ணல? ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? இன்னைக்கே நம்மளும் இனி இந்த மாதிரி கஷ்டப்படணும். தூக்கம் வரக்கூடாது, சும்மா போய் சுற்றிட்டு இருக்கக்கூடாது, வீண் விரயம் பண்ணக்கூடாது, வீண் செயலில் ஈடுபடக்கூடாது. இந்த மார்க்கத்திற்காக வேண்டி என் குடும்பத்தில் யாராவது வந்து நிற்கணுமே. இது சும்மா கிடக்க, இந்த வேதம் சும்மா கிடக்க, இங்கே இருக்கக்கூடிய ஆற்றல்கள் சும்மா இருக்க, இந்த குழந்தை ஆற்றல், இந்த குழந்தை ஒரு அற்புதம், இதெல்லாம் வெளியில் நாளைக்கு சமுதாயத்தில் வந்து பேசணுமே. நான் வச்சுட்டு நான் பாட்டுக்கு இருந்து நான் பாட்டு ஒழுங்காக இருந்து போயிட்டேன்னா இது நாளைக்கு பேசாதே. இதுக்கு தாவா தினமும் நடந்துக்கிட்டு இருக்கேன். எதன் மூலியமா? டேப் மூலியமா, இன்டர்நெட் மூலியமா, யூடியூப் மூலியமா, இன்ஸ்டாகிராம் மூலியமா இதுக்கு தாவா நடந்துக்கிட்டே இருக்கு. அவன் பார்க்குற ரோல் மாடல் என்னது? கோட் ஷூட்டை பார்க்குறான், கார் பார்க்குறான், பெருமையாக இறங்கணும்னு பார்க்குறான், சிகரெட் அடிக்கணும்னு பார்க்குறான், தம் அடிக்கணும்னு பார்க்குறான், அப்படி தலை சீவனும் பார்க்குறான், கேட்டை குத்தணும்னு பார்க்குறான், உலகத்தை ஃபுல்லாக அனுபவிக்கணும். இதான் நான் இப்போ உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இதுதான் நான் வரணும்னு நினைப்பான். இது இல்லையே உலகம், இது இல்லையே வாழ்க்கை, நேரான வாழ்க்கை அங்கே கிடக்க. நம்ம இப்படி மாற்றி நினைக்கிறோமே, இவங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? இதுக்கு நான் செஞ்சு காமிச்சா தான் நான் வருவான். என் அப்பாவை எப்படிப்பா பார்த்த? அவன் கேட்கும்போது அவன் சொல்லணும் இல்லை, எப்படி சொல்லணும்? அவன் எப்படி சொல்லுவான்? எப்படி சொல்லுவான் அவன்? அப்போ செஞ்சால் தானே சொல்லுவான். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு எப்படி சொல்கிறாங்க? என் அப்பாவை எப்படி பார்த்துன்னு சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க? உங்கள் தாத்தாவை எப்படி பார்த்துன்னு சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க? ஏன் மன்னருக்கு எதிராக இப்போ நிற்கிறாங்க? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு ஏன் நிற்கிறாங்க? ஏன் தாத்தா மன்னர் கிடையாது. என்ன சொல்கிறாங்க? ஏன் தாத்தா மன்னர் கிடையாது. ஏன் தாத்தா என்ன கிடையாது? இந்த உலகத்தில் மாலிக் கிடையாது. நீ அவருக்கு அகெயின்ஸ்டாக உட்காந்துருக்கு தானே அவங்க நினச்சி பார்த்தாங்க. ஒரு காலமும் மக்கள்கிட்ட போயிட்டு அதிகாரத்துலேயும் திமிர்லேயும் ஆடலையே. அதுக்கு தான் அவங்க சத்தியத்தில் போய் நின்னாங்க, பேசினாங்க. இன்னைக்கு அழைப்பு பண்ணி கீழே போய் கிடக்க ஒரு ஆலிமாவது உண்மையிலே வெளியே வந்து அல்லாவுடைய பணிக்காக வேண்டி கவலைப்பட்டு பேசக்கூடியவங்க இருக்கிறாங்களா? விளங்குறாங்களா? எப்படி லாத்துஸா அவங்களுக்கு பெருமையாக அவங்களுக்கு வந்து ஒரு இதாக தெரிஞ்சுதோ அந்த மாதிரி அந்த ஜமாத் இன்னைக்கு அவங்களுக்கு பெருமையாக தெரியுது. இந்த ஜமாத் என்னை காப்பாற்றும், இந்த ஜமாத் எனக்கு செயல்பாடு கொடுக்கும், இது பண்ண எல்லாம் சந்தோஷமாயிருவான்னு நினைக்கிறாங்களே. முழு சோத்தில் என்ன பண்ணுறாங்க? பூசணிக்காவை மறைக்கிறாங்களே. தப்பு இருக்கு. முதல் தப்பு என்னது? பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது. நீ என்ன செயல் வேணா செய், சமுதாயத்துக்கு கூறு போடக்கூடாது. கூறு போட்டு வச்சுருக்கீங்களே, இது தப்பு தானே. ஜமாத்து ஏன் ஜமாத்து? இவன் பேசுறது ஒரு குரானா, அவன் பேசுறது ஒரு குரானா? ரெண்டும் ஒரு குரானாச்சு. நீங்கள் நானும் ஒரே சத்தாரணம் செய்கிறோம். நம்ம ரெண்டு ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது. அப்போ இவங்கெல்லாம் எப்போ திருந்துவாங்க? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பேசுகிற பயான் என்னது? போலியான பயான். அன்னைக்கு சுவாரஸ்யம் இருக்கா? அன்னைக்கு ஏதாவது காரசாரமாக பேசினாரா? அன்னைக்கு ஏதாவது நல்லா? அப்படி தான் போயிட்டுருக்கு. யாருக்கும் இங்கே உண்மையை பேசணும், உண்மையை சொல்லணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டமே இல்லை. இன்றைக்கி பேசக்கூடிய ஆலிம்க்கு என்ன பெருமை? பையன் நல்லா பேசினாருன்னு மக்கள் சொல்லணும். மக்களுக்கு என்ன பெருமை? எங்கள் ஜமாத்தில் எப்படிப்பட்ட பயம் தெரியுமா? நான் பேசுகிறா. இவங்க ரெண்டு பேருக்குமே உலகம் சீர்திருத்தம் பண்ணணும், உலகத்தை நடப்பை தடுக்கணும், நமக்குள்ளே பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு குரான் ஒன்றுபடுத்தணும். நம்மெல்லாம் ஒரு தாய் மக்கள், நம்மெல்லாம் குரான் அல்லாஹ் கிட்டேருந்து என்ன பண்ணியிருக்கோம்? அமானிதமாக பெற்றிருக்கிறோம். அது மற்ற மக்களுக்கு காட்டணுன்ற அறிவே கிடையாது, சொல்லவே கிடையாது. ஒருத்தன் தாயத்து காட்டுவான், அவனை கொண்டு போய் அகற்றிட்டா அல்லாஹ்வுடைய பண்ணி செஞ்சுட்டேன்னு எப்படி உங்களால் சொல்ல முடியுது? ஒருத்தன் தாயத்து இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? தினமும் ஷிர்க் வச்சுக்கிட்டு இருக்கானே. அவனை விட பெரிய ஷிர்க் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே. அல்லாஹ்வுக்கு இடையூறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா இடையூறும் நம்ம வச்சுருக்கிறோமே. இணைத்துணைன்னு அல்லாஹ்வுக்கு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம எல்லா இணைத்துணையும் வச்சுருக்கிறோமே. தெரிய மாட்டேங்குது, உணர மாட்டேங்குது. தாயுடைய பண்பு என்னவா? இப்படிப்பட்ட பண்பு
இரவு பகல் பார்க்காம அவங்க தாவி என்ன பண்ணுவாங்க, சத்தியத்தின் பக்கம் அழைப்பாங்க. என்ன சத்தியம்? அல்லாவுக்கு கட்டுப்படணும், அல்லாவுக்கு பயப்படணும், ரசூலுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் ஷர்த்து. இந்த ஷர்த்துக்கு கீழே அவங்க என்ன பண்ணாங்க, இரவு பகல் பார்க்காம கூப்பிட்டாங்க. அப்போ ஃபலம் எசிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, ஆனால் என் அழைப்பை அவர்கள் நேர்வழியிலிருந்து வெருண்டு ஓடுதலை அதிகரிக்காமல் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா? நபி சொல்கிறாங்க அல்லாஹ் கிட்ட. நான் இரவு பகல் பார்க்காம நான் கூப்பிட்றேன் அல்லாஹ், ஆனால் என் அழைப்பை அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, வெருண்டு ஓடுறாங்க. அப்படி பண்ணாமல் அவங்க இல்லையா அல்லாஹ், வெருண்டு ஓடுறாங்க அல்லாஹ், இவங்க எப்படி எல்லாம் நான் புரிய வைப்பேன்றதை கேட்குறாங்க. அவங்களுடைய அந்த பணியை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பணிங்க இது. எப்படி பனி இஸ்ராயல் சமுதாயத்திற்கு அல்லாஹ் நபிமார்களாக அனுப்பி அவங்களுக்கு கௌரவிச்சானோ, அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு இறந்ததற்கு பிறகு நமக்கு அல்லாஹ் ஒரு பேரே வச்சிருக்கிறான். என்னது? குந்தும் ஹைர உம்மத், உம்மத்திலே சிறந்த உம்மத். யாரு? நம்மளை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். ஏன்? யஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில், நன்மை ஏவிங்க தீமையை தடுப்பீங்க நம்மளை பார்த்து சொல்கிறான். நம்ம எந்த நன்மை ஏவுறோம், எந்த தீமையை தடுக்கிறோம்? இருக்கிறோமா? அதுக்காண்டி இருக்கிறோமா? என்ன பண்ணுறோம்? ஒருத்தர் சாதாரணமாக ஏஞ்சிட்டு பேசுங்க, ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறோம்? என்ன சொல்கிறோம்? முடியல, தெரியல, வரல, டைம் எடுக்கிற, பார்த்துக்கிறோம். இப்படி அல்லாஹ்கிட்ட சொல்ல முடியுமா? நபி என்னைக்காவது எனக்கு தெரியல, பேச வரல சொன்னாங்களா? மூசா நபி என்ன கேட்குறாங்க? திக்குவாயாக இருந்தாலும் நாவை நீ ஒழுங்குபடுத்துறியால, நான் பேசுகிறையாலான்னு சொன்னாங்களா இல்லையா? திக்குவாய் இருந்து சொன்னாங்களா இல்லையா? அல்ல நமக்கு எல்லா ஐம்புலங்களும் ஒழுங்காக கொடுத்துருக்காங்க. காதை ஒழுங்காக கொடுத்துருக்கான், கண்ணை ஒழுங்காக கொடுத்துருக்கான், நாவை ஒழுங்காக கொடுத்துருக்கான், கை காலை ஒழுங்காக கொடுத்துருக்கான், விளங்கக்கூடிய சக்தியை ஒழுங்காக கொடுத்துருக்குறான். இவ்வளோ ஆற்றலும் இருந்தும் எதுக்கும் யூஸ் பண்ணுறோமே? இந்த கை கால் அறிவு எல்லாத்தையும் எதுக்கும் யூஸ் பண்ணுறோமே? என்ன பதில் சொல்ல போகிறோம் அல்லாஹ்கிட்ட போய்? இந்த அம்மானியத்தை எப்படி பாதுகாத்தனா அல்லாஹ் நம்மள்கிட்ட இந்த குர்ஆனை கொடுத்து கேட்டால் என்ன சொல்லுவோம்? நம்மள்கிட்ட பதில் அல்லாஹ்கிட்ட என்ன பதில் சொல்லுவோம்? எனக்கு அரபி தெரியல, தமிழ் படிக்க தெரியல, இங்கிலீஷ் படிக்க தெரியல, அதனால் அரபியும் தெரியல, எதுவுமே தெரியலன்னு சொல்ல போகிறோமா? இல்லை இது என் மேலே கடமை இல்லை, நான் தெரியாமல் விளங்காமல் சொல்லிட்டேன் அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு புரிய வைக்க போகிறோமா? என்ன சொல்ல போகிறோம்? அதுக்கு தயாராகிட்டோமா? அந்த மௌத்துக்கு ரெடி ஆகிட்டோமா? அந்த மாதிரி ஒரு கேள்வி கணக்கு நின்று அல்லாஹ்கிட்ட பேசுறதுக்கு ரெடி ஆகிட்டோமா? எப்படிப்பட்ட அல்லாஹ் விளங்க மாட்டான் அல்லாஹ் நம்மள்கிட்ட? 70 முளை சங்கிலியை போட்டு அல்லாஹ் நரகத்தை தூக்கி போடுறான். எதுக்கு தூக்கி போடுறான்? உலகத்தில் இருக்கும்போது இவன் என்னை கட்டுப்படலைன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன்? இது என் பணி இல்லைன்னு நினைக்கிறான். ஒருத்தனை ஹிந்துவாக, ஒருத்தனை கிறிஸ்தினாவும், ஒருத்தனை நாத்திகனாக பிறக்க வச்சு, உன்னை நான் விளங்க வச்ச சமுதாயத்தில் பிறக்க வச்சு, நீ போய் அவனுக்கு அழிப்பு பண்ணி பண்ணாமல் நீ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? இப்போ இது நம்ம மேலே கடமையா இல்லையா? முஸ்லீம் சமுதாயத்தின் மேலே ஒவ்வொருத்தர் மேலேயும் அழைப்பு பண்ணி பண்ணுறது கடமையா இல்லையா? அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கடமையா இல்லையா? பண்ணுறோமா? ஆலிம்க்கு தான் போய் படிக்கணும், ஆலிம் கோர்ஸில் தான் போய் சேரணும்னு எங்கேயாவது அல்லாஹ் விதிமுறைகளில் வச்சுருக்கிறானா? எங்கே விதிமுறைகள் வச்சுருக்கிறாங்களா? அதுக்குன்னு தனியாக படிங்க, படித்து அதுக்கப்புறம் தான் போதனைக்கு போகணும், எங்கேயா விதிமுறைகள் இருக்கா? என்னை பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டாலும் அது என்ன பண்ணிடுங்க, மற்றவங்க எத்தி வச்சிருங்கன்னு தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நமக்கு எத்தனை செய்தி தெரியுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் அல்லாஹ்வை பற்றி? எதை விளங்க வைக்கிறோம், எதை புரிய வைக்கிறோம், எதுக்காண்டி பாடுபடுறோம், எதுக்காண்டி கஷ்டப்படுறோம், எதுக்காண்டி ஓடுறோம்? இது என் பணி இல்லை. என் பணி என்னது? சைத்தானுடைய அந்த தாவா பண்ணி எடுத்துக்கிறோம். என்னது? நீ நல்லா தான் தொழுவுற, நீ நல்லா தான் இருக்கிற, உன்கிட்ட விபச்சாரம் இல்லை, உன்கிட்ட பொய் இல்லை, உன்கிட்ட பித்தலாட்டம் இல்லை, உன்கிட்ட மோசடி இல்லை, உன்கிட்ட அது இல்லை, உன்கிட்ட இது இல்லை, நீ கரெக்டாக போயிட்டுருக்க, நீ தொழுதுகிட்டு இரு, அப்படியே அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்கு போயிடுவான். சமுதாயத்தை ஏமாதி வெளியே போய் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் கணக்கு என்னது எண்ணி வச்சிருக்கிறேன். நான் 12 முறை ஹஜ்ஜி, நான் 15 முறை போயிட்டு வந்துட்டேன், நான் அப்படி போயிட்டு வந்துட்டேன், நான் இப்படி போயிட்டு வந்துட்டேன், நான் அந்த ரமலான் அப்படியே வாரி வழங்கிட்டேன், இது என்னை காப்பாற்றிடும் நினச்சி வச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் அல்லாஹ்கிட்ட காப்பாற்றாது. உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் அல்லாஹ்கிட்ட செலுத்தாத வரைக்கும் அல்லாஹ் உங்களை என்ன பண்ண மாட்டான், எந்த கவுண்ட்லையும் எடுத்துக்க மாட்டான். அந்த சாட்சி சொல்லக்கூடிய சமுதாயமாக இங்கே நின்று நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா தப்பிச்சிங்க. எங்கே? மறுமை நாளில் நபி கை விரிச்சிருவார். யாருக்கிட்ட? என் சமுதாயம் போய் பித்திருச்சு, அல்ல அங்கேயும் போய் பித்திருச்சு, இங்கேயும் போய் சொல்லிருச்சு, இவங்களாம் என்ன உண்மையை சொல்லலைன்னு சொல்கிறாங்க, நீ பாரு அல்லா அப்படி சொல்லும்போது முகமதுடைய சமுதாயத்தை கூப்பிடுங்கன்னு எல்லாம் கூப்பிடுவான். அதில் நின்ட்டோன்னா தப்பிச்சிட்டோம். ஆமாம், இந்த அழைப்பு பணி இவர் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி குர்ஆன் வசனத்தில் நம்ம ஓதி காட்டுவோம் அல்லாஹ் கிட்ட.
அல்லாஹ் சொல்ல பார்த்தியா, உனக்கு அவனுக்கு எவ்வளோ ஜென்ரேஷன் டிஃப்ரெண்ட் தெரியுமா, எத்தனை நூற்றாண்டு டிஃப்ரெண்ட் தெரியுமா. அவன் சொல்கிறான் நீ இவர் சொன்னது கரெக்டுன்னு, நீ போய் சொல்கிற, நீ போ நரகத்துக்கு நல்லா தூக்கி போடுவான். அன்றைக்கி நம்ம வந்து நிற்கும்போது நம்மளோட கூட பிறந்தவங்க எத்தனையோ பேர் அங்கே நிற்பாங்க, அங்கே இங்கே வந்து நிற்க மாட்டாங்க. இவங்களாம் நினச்சிக்கிறாங்க செய்தி தெரிஞ்சிருச்சுல, இந்த செய்தி நான் சொல்லுவேன்னு நினைக்கிறாங்க. சொல்ல முடியாது. எப்படி வந்து செயலாற்றல் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் கபரில் போயிட்டு மண் ரப்புக்குன்னு கேட்கும்போது மண் ரப்புக்கு சொல்ல தெரியாது, சொல்ல வராதோ, அதே மாதிரி அங்கே என்ன ஆயிடாது. நூ நபி தான் பண்ணாருன்னு தெரிஞ்சிருந்தோம், செயல் இல்லாதனால கவுண்டிங்கில் வரமாட்டீங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து எல்லாம் நிற்க வைக்க மாட்டான். அப்போ அழைப்பாளர்களுக்கு ஃபஸ்ட்டு கவலை என்ன, ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், ராப்பகல் பார்க்காம தாய் பணி இன்றைக்கி செய்யணும். இன்றைக்கி நம்ம எல்லாம் அனைவரும் நம்ம செய்யணும், சரிங்களா. அதே மாதிரி அல்லாஹ் நூ நபி சொல்கிறாங்க, இன்னி குல்லமா தாவுத்துவும் லி தகுப்பிரலவும் ஜாலு அசாபியாவும் ஃபி ஆதானியும் வஸ்தகுஷோ சியாபவும் வா சர்ரு வஸ்தக்பரு திக்பாரா. அன்றியும் நீ அவர்களுக்கு மன்னிப்பளிப்பதற்காக, இன்னைக்கு மறுமை நாளில் இவர்களை நீ மன்னிப்பளிப்பதற்காக உன் பக்கம் நிச்சயமாக அவர்களை நான் அழைத்த போதெல்லாம், மறுமை நாளில் இவர்களாம் நீ மன்னிச்சிடணும், இந்த வேதத்தை கொடுத்தது இவங்களுக்கு தான் அப்படின்ற இவங்க உணர்ந்துக்கணும். அதுக்காண்டி தான் நான் இவங்களை அழைத்த போதெல்லாம், அந்த மாதிரிலாம் நான் அழைக்கும் போதெல்லாம் தம் காதுகளில் தம் விரல்களை வைத்து கொண்டவர்களாக. எவ்வளோ கேவலம் தெரியுமா, எவ்வளோ எப்படித்தமாக இருக்கும். போய் சொல்லும்போது இங்கே வாங்கலை 2 விஷயம் உங்கள்கிட்ட அல்லாஹ் பற்றி பேசுகிறேன்னு சொல்லும்போது, இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத பண்ணாத, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது எவ்வளோ எப்படித்தமாக இருக்கும். அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவனுக்கு வாழவே தெரியல, சும்மா குரான் ரசூலுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போடா போய் ஏதாவது வேலை பாடுறா, போய் குழந்தை குட்டியை பாடுற, திருமணம் பண்ணி வேண்டாம், அவங்க மேலே பொறுப்புட போடா அப்படின்னு சொல்லும்போது எப்படித்தமாக இருக்கும். இந்த மாதிரி நூ நபி எத்தனை பேர் எப்படி பேசியிருப்பாங்க. இரவு பகல் பார்க்காம கூப்பிடுறாரு, தன் காதுகளை விரல்களை வைத்து கொண்டு, அவங்க சொல்கிறாங்க விரல்களை வைத்து கொண்டனர், மேலும் தங்களை தம் ஆடைகளை கொண்டு மூடிக்கொண்டனர். ஐயோ வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி மூடிட்டு போயிடுவான். இன்னைக்கு போகிறாங்களா இல்லையா, இன்னைக்கு சுன்னத் ஜமாத் பயான் வரும்போது அந்த அவன் பார்ப்பான், மற்ற தொழில் அவன் சார்ந்த ஜமாத்து வரும்போது பார்ப்பான். அவனுக்கு பிடிக்காத ஒரு ஜமாத்துலேருந்து ஒரு இதுலேருந்து ஒரு கொள்கையிலேருந்து ஒரு பேச்சு வரும், உடனே ஸ்கிப் பண்ணுவான். அவர் என்ன பேசுகிறாரு, என்ன சொல்ல வர்றாரு, எப்படி பேசுகிறாரு, ஏன் இப்படி எல்லாம் இவங்களை அகென்ஸ்டாக பேசுகிறாங்க ஒரு நாளாவது அவன் யோசிச்சு பார்க்குறானா. அந்த சமுதாயம் எப்படி புறக்கணிச்சதோ அதே மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, உண்மை பேசக்கூடிய அந்த சொல்ல என்ன பண்ணுறாங்க சமுதாயம் புறக்கணிக்க தான் செய்யுது. ஆனால் நீங்கள் மனம் தளராதிங்கன்றதை அல்லாஹ் என்ன பண்ணுறான், பேச வரான். தாயிகளே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அவரே 950 வருஷம் நின்று இரவு பகல் நின்று சொன்னார், அவருக்கும் அந்த நிலைமை தான். ஆனால் ஒரு நாள் ஒரு மனம் தளரல, நீங்களும் என்ன பண்ணாதீங்க, மனம் தளராதீங்க. அன்றியும் அவர்கள் தம் வழிகேட்டில் பிடிவாதமாக தான் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க, தம் வழிகேட்டில் பிடிவாதமாக இருந்தாங்க, பெரும் மமதை பெருமை எடுத்து கொண்டவர்களாகவும் இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்களா, இன்றைக்கி இருக்கிறாங்கல்ல, இன்றைக்கி இருக்க முஸ்லீம் சமுதாயத்தில் நான் யார் தெரியுமா, சுன்னத் ஜமாத்து, நான் அத்தனை முறை ஜமாத்து 40 சில்லா 30 சில்லா அத்தனை முறை போயிட்டு வந்தேன். முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்குது. நான் ஜமாத்துல் இஸ்லாமியில் இருக்கிறேன், நாங்கள் ஹதீஸ்லாம் கரைச்சி குடிச்சிட்டோம், அப்படியே வரிசை தொடர்களை அப்படியே பேசுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆனால் நேர்வழியில் ஏன்பா வரமாட்டேங்கிறேன், ஏன்பா குரானை ஒன்றுபடுத்த மாட்டேங்கிறேன், அதன்பால் ஏன்பா பேச மாட்டேங்கிறேன், அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்பா இங்கே குரான் இல்லை, ஏன்பா குரானை அல்லாவுக்கு ஏன்பா கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க சமுதாயம், ஏன்பா இன்னைக்கு சமுதாயத்தில் ஏன்பா அல்லாஹ் கிட்ட அல்லாவுடைய ஆட்சி இல்லாமல் போயிடுச்சு, கலிப்பா ஏமா இல்லாமல் போயிடுச்சு, இதை பற்றி ஏன்பா சிந்திக்க மாட்டேங்கன்னு பேசுகிறேன். அதை பற்றி பேசுகிறதுக்கும் கேட்கறதுக்கும் டைம் இல்லை. இன்னொரு ஜமாத் என்ன பண்ணோம், தௌஹீத்னு சொல்லிட்டு சொல்லணும். என்ன சொல்லணும், தௌஹீத். என்ன தௌஹீத், அல்லாஹ் தான் எல்லாத்துலேயும் நினைச்சுட்டு போவோம். எதில் அல்லாஹ் இருக்கிறான், உன் ரூபாத்தாலில் இருக்கிறானா, உன் பொருளாதாரத்தில் இருக்கிறான், உன் குடுக்கல் வாங்கல இருக்கானா, எதில் இருக்கான் அல்லாஹ். தௌஹீத் பாரு, எடுத்து பார் கேட்டால் அதெல்லாம் இல்லைங்க. அல்லாஹ் முக்கமல் பண்ணிட்டா, அல்லாஹ் வந்து நான் தொழுகிற தொழுகையில் அல்லாவுக்கு தான் நான் சஜா செய்வேன். இது பேர் தௌஹீதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து லப்பைக்கு எப்போ சொல்லிட்டு போனாங்க, முக்கம்மல் பண்ணிட்டு போய் நின்னாங்க. ஹஜ்ஜில் போயிட்டு எப்போ நின்னாங்க, வாழ்நாளில் செஞ்ச ஒரே ஹஜ் அதுதான், ஒரே இறுதி ஹஜ்ஜும் அதுதான். எப்போ சொன்னாங்க, முக்கம்மல் பண்ணிட்டு வந்து சொன்னாங்க லப்பைக். இப்போ வந்துட்டேன், லா ஷரீக லக லப்பைக், உனக்கு எந்த ஒரு இணை துணை இல்லாத ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். இன்னல் ஹம்த, உன் புகழ்லையும் கிடையாது, இப்போ நேமத் நீ கொடுத்த அருட்கொள்ளையும் கிடையாது, உனக்கு எதிராக யாருமே இல்லைன்னு நான் இப்போ நான் சாட்சி சொல்கிறேன்னு தான் வந்து நின்னாங்க. இந்த லப்பைக் நீங்கள் சொல்கிறீங்களா, உங்கள் லப்பைக்கில் இது இருக்கா, உங்கள் களிமாவில் இது இருக்கா, ஏன் விளங்க மாட்டேன்றீங்க. அப்போது நம்மளுடைய செயல் என்ன இல்லை அப்படின்னா, இன்னமல் ஆமாலும் பின்னியா, செயல்கள் யாவும் எண்ணத்தை போன்றது. உங்கள் செயல் எப்படி இருக்குது அப்படின்னா
தொழுதா என்னது நன்மை கிடைச்சிரும், நோன்பு வச்சா நன்மை கிடைச்சிரும், இது பண்ணால் நன்மை கிடைச்சி, இந்த நன்மை என்னை காப்பாற்றிடுன்னு இப்படி நினைக்கிறீங்க. இது இல்லை. நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணும்னு நினச்சி வேலை செய்யணும். அதுதான் அந்த ஹதீஸ் வரும். என்னது, ஊதுமலை அளவுக்கு ஒருத்தர் நன்மை கொண்டு வருவான். அவன் எதுக்கு அல்லாஹ் அவன்கிட்ட கேட்பான், எதை கொண்டு நீ நன்மை சொர்க்கத்துக்கு போக போகிறேன்னா அவன் அல்லாஹ்கிட்டே சொல்லுவான், இந்த நன்மையை கொண்டு நான் சொர்க்கத்துக்கு போய். இதுதான் நம்ம அல்லாஹ்கிட்ட அங்கே சொல்லுவோம். என் தொழுகையை பார்த்தியா, என் ஃபஜர் தொழுகையை பார்த்தியா, என் அந்த இபாதத்தை பார்த்தியா, என் அந்த சதகாவை பார்த்தியான்னு அல்லாஹ்கிட்ட நம்ம புரிய வைப்போம். அது அல்லாஹ்க்கு வேஸ்ட். அல்லாஹ்வுக்கு அன்றைக்கி என்ன தேவை அப்படின்னா அவனுடைய திருப்தியை நாடி இருக்குமான்னு தான் அல்லாஹ் பார்ப்பான். அன்றைக்கி ஒருத்தர் வந்து சொல்லுவார், ரப்பே உன் திருப்தியை நாடி சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுறது தான் அபூபக்கர் எல்லாம் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நூஹ் நபி சொல்லுவாங்க, எல்லா பேருமே சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது அழைப்பாளர்கள் பணி என்னது இரவு பகல் பார்க்காம செய்யணும். இது முஸ்லீம் சமுதாயத்தின் மேலே உள்ள கடமை. அங்கே முஸ்லீமுடைய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு வளர்க்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், போதிக்கணும், தெருக்கள்கிட்ட சொல்லணும், எல்லார்கிட்டையும் சொல்லணும். இது சொல்லிக்கிட்டே தான் செத்து போயிடும். இதுதான் கலிமா ஷஹாதா, இதுதான் ஜிஹாத், இதுதான் அறப்போர், இதுதான் அல்லாஹ்வுக்கு அல்ஃபி சபீலில் அல்லாஹ் பாதையில் இறந்து போகிறது. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்ககிட்ட எப்படி போர், இன்றைக்கி எப்படி போர் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும், மெசேஜை கலெக்ட் பண்ணணும், மெசேஜை ரெடி பண்ணி சொல்கிறது தான் இன்றைக்கி என்ன இருக்குது, அறப்போராக இருக்குது. இன்றைக்கி அறப்போர் என்னது, மெசேஜை கரெக்ட் பண்ணி சொல்லணும். இது எல்லார் மேலே கடமை. இது இன்றைக்கி இது இல்லை இஸ்லாம், இதுதான் இஸ்லாம்ன்றது நீங்கள் விளங்கி பேசணும். இதுதான் இன்றைக்கி ஃபீ சபீலில்லா, இந்த பாதையில் நீ நிற்கிறது இல்லை. ஏன்னா எத்தனையோ அறிவாளிகள் வெளியே நிற்கிறாங்க, உண்மையான மெசேஜ் அவங்கள்ட்ட போய் சேரலை. நீங்கள் உண்மையான மெசேஜை பேசுனீங்கன்னா அவன் புரிஞ்சுப்பான், அவன் வருவான். இன்ஷால்லா நம்ம செய்வோமா? இந்த சூறாவை இன்ஷால்லா டைம் இருந்தால் நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். எதன் நம்ம கேட்டோமோ அதன்பால் நம்ம செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ் நம்மளுடைய எண்ணத்தில் இத்தனை நாள் நமக்கு தாய் பண்ணி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இல்லைன்னா கூட இன்னிலேருந்து நான் தாய் பண்ணி பண்ணணும் யா அல்லாஹ் ரப்பே அப்படின்ற ஒரு எண்ணம் வைத்தவர்களாக, அதற்காண்டி இரவு பகல் பார்க்காதம உனக்காண்டி எனக்கு என்ன தெரியுதோ, ஏபிசிடி தான் தெரியுமோ அந்த ஏபிசிடியை நான் சொல்லிக்கிட்டே சாவே அல்லான்ற மாதிரி எண்ணம் வைத்தவர்களாக, நாளை மறுமை நாளில் அந்த எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்துக்கு முன்னாடி நாம் சாட்சி சொல்லக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான.